Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th standard 3rd term Maths Unit 7 Information Processing தகவல் செயலாக்கம். Able to split bigger tasks into smaller known tasks. பெரிய செயலை எளிய சிறிய செயல்களாக பிரித்தல். Situation 1. கார்குயில் and கயல்விழி are sisters. கார்குயிலும் கயல்விழியும் சகோதரிகள். Their mother asked them to arrange their cupboards. அவங்களோட அம்மா அலமாரியில் உள்ள பொருள்களை அடுக்கி வைக்குமாறு சொன்னாங்க. கார்குயில் arranged her cupboard within 10 minutes while கயல்விழி could not arrange them. கார்குயில் தன்னோட அலமாரியில் உள்ள பொருட்களை 10 நிமிஷத்துல அடுக்கி வச்சிட்டா. ஆனா கயல்விழியால தன்னோட அலமாரியில் உள்ள பொருள்களை அடுக்க முடியல. When கயல்விழி asked கார்குயில் about this, she told her that she had split the task of arranging the cupboards in 2 smaller tasks. கயல்விழி கார்குயில் கிட்ட கேட்குறா, உன்னோட அலமாரியில் இருக்கக்கூடிய பொருட்களை அடுக்கக்கூடிய வேலையை எப்படி இவ்வளவு சீக்கிரமா நீ முடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கு கார்குயில் சொல்றா, நான் அலமாரியில் அலமாரியில் உள்ள பொருள்களை அடுக்கும் முறையை 2 சிறிய செயல்களா பிரிச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் sorting the things and second one keeping the things in shelves. முதல்ல பொருள்களை வகைப்படுத்திக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த பொருள்களை முறையா அடுக்கினேன். கார்குயில் could complete the work in less time and easily also. இப்படி கார்குயில் அந்த செயலை குறைஞ்ச நேரத்துல எளிமையா செய்து முடிச்சிட்டா. Situation 2. முகிலன் is the secretary of the math club in his school. முகிலன் அவனோட ஸ்கூல்ல கணித மன்ற செயலாளரா இருக்கான். The principal of the school has announced for a quiz competition and Mugilan is given the in charge of arranging for the competition. அவங்க ஸ்கூலோட பிரின்சிபல் ஒரு வினாடி வினா நடக்க போகுதுன்னு சொல்லி அறிவிச்சுட்டு அதற்கான ஏற்பாட்டை செய்யும் பொறுப்பை முகிலன் கிட்ட கொடுத்தாரு. Write the task to be done by முகிலன். முகிலன் செய்ய வேண்டிய செயல்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இந்த குவிஸ் போட்டிக்காக செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகளை நம்ம இங்க எழுதலாம். இன்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் தி காம்படிஷன். இந்த குவிஸ் காம்படிஷன் நடக்குதுன்னு சொல்லி மாணவர்களுக்கு அறிவித்தல். செலக்ஷன் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த போட்டியில கலந்து கொள்ளக்கூடிய பங்கேற்பவர்களை தேர்வு செய்தல். ஃபிக்ஸிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃபார் ஈச் டீம். ஒவ்வொரு குழுவிலையும் எத்தனை பேர் இருக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸிங் குவிஸ் மாஸ்டர். நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ். எத்தனை சுற்றுகள் நடத்துதல் அதை முடிவு பண்ணிக்கணும். பிரைசஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். பரிசு பொருட்கள் மற்றும் பரிசளித்தல். ஆக்டிவிட்டி. கன்சிடர் த சிச்சுவேஷன். விழியன்ஸ் பர்த்டே இஸ் ஆன் வெட்னஸ்டே. விழியனின் பிறந்த நாள் புதன்கிழமை. His father asked his sister பூவிழி to arrange for the party. அவனோட அப்பா
அவனோட பிறந்த நாளின் கொண்டாட்டத்தை வந்து ஏற்பாடு செய்யக்கூடிய பொறுப்பை அவனோட சிஸ்டர் பூவிழி கிட்ட கொடுக்கிறாரு. She is happy to do it but does not know how to arrange for the party. பூவிழிக்கு இந்த விழாவை ஏற்பாடு செய்ய மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனை எப்படி செய்வது என்று அவளுக்கு தெரியல. Her father suggested her to first break the event into smaller tasks and complete those tasks one by one. அவளோட அப்பா இந்த விழாவை சிறிய செயல்களா பிரித்து ஒவ்வொன்றா செஞ்சு முடிக்குமாறு அவளுக்கு சொன்னாரு. பூவிழி thought that this way she could easily arrange for the party. அப்பா சொல்ற முறையில செய்யும்போது அந்த நிகழ்ச்சி எளிமையாக செய்து முடிக்க முடியும்னு நினைச்சா. If you are பூவிழி, what would you task you will plan for? நீங்க பூவிழியினுடைய இடத்துல இருந்தா பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு என்னென்ன செயல்களை செஞ்சிருப்பீங்க? இங்க மேல எழுதியிருக்கேன் பாருங்க. ஃபிக்ஸ் எ பட்ஜெட், எவ்வளவு செலவாகும்னு திட்டமிடுதல். ப்ரிப்பேர் எ கெஸ்ட் லிஸ்ட், விருந்தினர்கள் பட்டியலை வந்து தயார் செய்யறது. ஆர்டர் இன்விடேஷன், இன்விடேஷனை வந்து தயாரித்தல். ஷாப்பிங் கிஃப்ட்ஸ், பரிசு பொருட்களை வாங்குதல். ப்ரிப்பேர் ஃபுட் பிளான், விருந்தினருக்கு தேவையான உணவு ஏற்பாடு செய்தல். Solving a multiplication problem involving 2-3 digit numbers, 2-3 இலக்க எண்களை உள்ளடக்கிய பெருக்கலினுடைய சிக்கலை தீர்த்தல். Let us split the task of multiplying 2-3 digit numbers into the following steps. 2-3 இலக்க எண்களை பெருக்கக்கூடிய முறையை வந்து 1 by 1 ஸ்டெப்ஸா கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். Multiplying 2-3 digit numbers can be done easily if we do it step by step. இந்த ஸ்டெப்ஸை வந்து படிப்படியாக செய்யும்போது 2-3 இலக்க எண்களை பெருக்குவது வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டெப் 1, மல்டிப்ளையிங் த ஒன்ஸ் டிஜிட் வித் தி ஃபஸ்ட் நம்பர். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இங்கே 3 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே 3 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த சிம்பிளுக்கு வந்து நம்ம சர்க்கிள் போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இன்னொன்று சொல்ல பாருங்க, நீங்கள் பண்ணும் போது ரைட் சைடில் இருக்கிற நம்பர்ஸ்க்கு ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ போட்டுருங்க. 10, 100. இப்போ ஒன்ஸில் இருக்கிற நம்பர் 3ஆல் இந்த 3 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 1701 கிடைக்குது. அடுத்தது ஸ்டெப் 2, மல்டிப்ளைங் த 10th டிஜிட் வித் தி நம்பர். இப்போ 10 டிஜிட்ஸில் என்ன இருக்குது? 10 டிஜிட்டில் 5 இருக்குது. இந்த 5ஆல் இந்த 3 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். 2835 கிடைக்கும். ஸ்டெப் 3, மல்டிப்ளையிங் த 100th digit with the first number. இப்போ இந்த 100 இதால் இந்த 3 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1134 கிடைக்குது. ஸ்டெப் 4, add all the results of step 1, step 2 and step 3 to find the multiplication of. இப்போ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3க்கான அந்த மதிப்பெல்லாம் வந்தது தானே, அதை வந்து இப்போ இங்கே 1 by 1 கீழே போடணும். இந்த இடத்துல பாருங்க, இங்கே ஏரோ மார்க் இங்கே வரணும், அது கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி போடும்போது ஒன்ஸில் பெருக்கும் போது இப்படி போட்டுட்டோம். 10ஸில் பெருக்கும் போது இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க்கு போட்டுக்கணும்.
100ல் பெருக்கும் போது 100ஆல் இந்த 3 டிஜிட்டை நம்ம பெருக்கும் போது அப்போ இந்த ஹண்ட்ரட்ஸ் எழுதும் போது இந்த டென்ஸ் பிளேஸில் இப்படி ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நேர் வரும். அப்போ என்ன ஆன்சர்னா 1,43,451. ஓகேவா? எக்ஸசைஸ் 7.1 ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்னுடைய பெருக்கற் பலனை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். நான் ஃபஸ்ட்டு சம்மும் தேர்ட் சம்மும் போடுறேன், கவனிச்சுக்கோங்க. 234 × 765. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன்? இந்த சிம்பிளுக்கு மல்டிப்ளை சிம்பிளுக்கு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இங்கே நல்லா பிரித்து எழுதுங்க. 3 4 × 7 6 5. ஓகேவா? 1s 10s 100 எழுதிக்கணும். புரிஞ்சதா? இப்போ இந்த இடத்துல இப்படி போட்டுக்கோங்க. இப்போ ஒன்ஸ் இருக்கிற 5ஆல் இந்த 3 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். 5 4s are 20. 20க்கு 0 போட்டுட்டு இந்த 2வை இங்கே போட்டுக்கணும். 5 3s are 15. 15 + 2 17. 17க்கு 7 போட்டுட்டு இங்கே 1 போட்டுக்கோங்க. 5 2s are 10. 10 + 1 11. ஓகேவா? இப்போ முடிஞ்சது. அடுத்தது 10th பிளேஸில் என்ன இருக்கு? 6. 6ஆல் இந்த 3 டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஒன்ஸில் பண்ணி டென்ஸ் கிட்ட வரும்போது இங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. 6 4s are 24. 24க்கு 4 போட்டுக்கோங்க. இங்கே 2 போட்டுக்கோங்க. அடுத்தது 6 3s are 18. 18 + 2 20. 20க்கு இங்கே 0 போட்டுட்டு இங்கே 2 போட்டுக்கோங்க. 6 2s are 12. 12 + 2 14. ஓகேவா? இப்போ 10th பிளேஸில் இருக்க 6ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம். அப்போ இந்த இடத்துல 100 பிளேஸ் போகிறதுக்கு முன்னாடி இங்கேயும் ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. அடுத்தது 100 பிளேஸில் என்ன இருக்குது? 7. 7 4s are 28. 28க்கு 8 போட்டு இங்கே 2 போட்டுக்கோங்க. 7 3s are 21. 21 + 2 23. 23க்கு 3 போட்டுட்டு இங்கே 2 போட்டுக்கோங்க. 7 2s are 14. 14 + 2 16. இப்போ என்ன பண்ணணும்? மல்டிப்ளைலாம் முடிச்சிட்டோம். இப்போ ஆட் பண்ணணும். 0. 7 + 4 11க்கு 1 இங்கே 1. 1 + 1 2. 2 + 8 10. 10க்கு 0 போட்டுட்டு இங்கே 1 போடுங்க. 1 + 1 2. 2 + 4 6. 6 + 3 9. 6 + 1 7. இந்த 1 அப்படியே போட்டுக்கோங்க. ஆன்சர் என்ன வருது பாருங்க? 1,79,010. ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்க, தேர்ட் சம் போடுறேன் பாருங்க, கவனி. 481 × 503. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன சொன்னேன்? ஞாபகம் இருக்கா? முதல்ல மல்டிப்ளைக்கு சர்க்கிள் போட்டுக்கோங்க. 1s 10s 100 போட்டுக்கோங்க. இப்போ 1s பிளேஸில் இருக்க 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணோம். 1 3 is 3. 8 3s are 24. 24க்கு 4 போட்டுட்டு இங்கே 2 போட்டுக்கோங்க. 4 3s are 12. 12 + 2 14. ஓகேவா? அப்போ டென்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒன்ஸ் முடிச்சோன்னா அங்கே ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. 0வோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 3 நம்பர்ஸ். அப்போ 3 0.
ஓகேவா? அது 100 பிளேஸில் என்ன இருக்குது? 100 பிளேஸில் 5. இப்போ 1 5 is 5. அப்போ நான் சொன்ன மாதிரி தான் 100 பிளேஸில் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 10th பிளேஸில் இருக்க இந்த இடத்த வந்து ஏரோ மார்க் போட்டுக்கணும். 1 5 is 5. 8 5s are 40. 0. இங்கே 4. 5 4s are 20. 20 plus 4 24. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 3 4 9 1 4 2. ஓகேவா? ஆன்சர் என்ன? 2,41,943. இங்கே பாருங்க, 2,41,943. இப்போ எப்படின்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல்ல 1s-ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அந்த இடத்துல ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. 10s-ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, அது பண்ண உடனே அதுக்கு கீழே வந்து ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, ஆட் பண்ணிட்டு இந்த ஆன்சர். To enable how to find out easy and difficult ways to solve tasks and justify with reason. செயல்களை செய்து முடிக்க எளிய மற்றும் கடினமான வழிகளை கண்டறிந்து அதற்குரிய காரணத்தை சொல்றது. சிச்சுவேஷன், இந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. கவிதா அண்ட் பவிதா வேர் பிளானிங் ஃபார் எ பிக்னிக் வித் தேர் ஃபேமிலி. கவிதாவும் பவிதாவும் அவங்க ஃபேமிலியோட சுற்றுலா செல்ல திட்டமிட்டாங்க. கவிதா செட் it would be better to pre-book a taxi for sightseeing before reaching the spot, while Babita preferred to hire a taxi after reaching the spot. கவிதா வந்து அங்கே போகிற பிக்னிக் ஸ்பாட்டுக்கு வந்து சுற்றி பார்க்கறதுக்கு முதல்லையே டாக்ஸியை புக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா. ஆனால் பவிதா வந்து அந்த பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே போய் டாக்ஸி ஏற்பாடு செஞ்சுக்கலான்னு நினச்சா. இங்கே பாருங்கள், ஹூஸ் ஐடியா இஸ் பெட்டர், யாரோட யோசனை வந்து பெஸ்ட் அப்படின்னா கவிதாஸ் ஐடியா இஸ் பெட்டர். ஏன்னா நம்ம ஒரு புது இடத்துக்கு வந்து பிக்னிக் போகிறோன்னா அங்கே இருக்கிற என்ன சூழ்நிலைன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம போகிறதுக்கு முன்னாடியே டாக்ஸியை புக் பண்ணிட்டு போனால் அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம எல்லா இடங்களையும் கவர் பண்ண முடியும். சஜஸ்ட் அதர் வேஸ் ஆல்சோ ஃபார் பிளானிங் த பிக்னிக். இந்த பிக்னிக்கு திட்டமிடுறதுக்கு மற்ற வழிகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. We can engage a guide for sightseeing to get more information. அங்குள்ள இடங்களை சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு கைடை ஏற்பாடு செய்யலாம். அதன் மூலம் அந்த இடத்தை பற்றிய தகவல்கள் முழுவதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்டிவிட்டி, arranging 50 books orderly by number on them in 5 hours. எண்கள் குறிப்பிடப்பட்ட 50 புத்தகங்களை அடுக்குதல். Elian and Inian has been asked to arrange 2 sets of 50 books each in 2 book shelves of a library. லைப்ரரியில் 2 அலமாரி, இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி, அதில் 50 புத்தகம் கொண்ட 2 தொகுதிகளை வந்து எழியன் கிட்டையும் இனியன் கிட்டையும் அடுக்குவதற்காக கொடுத்தாங்க. The books were numbered from 1 to 50 and there are 5 shelves in each cupboard. அந்த புத்தகங்களில் வந்து 1 to 50 நம்பர்ஸ் வந்து அதில் எழுதியிருந்தது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கப்போர்ட்லேயும் வந்து 5 அறைகள் இருந்தன. 1 2 3 4 5 பார்த்தீங்களா, 5 அறைகள் இருந்தன. எழிலன் arranged 10 books in each shelf at once, while Inian placed 1 book at a time in each of the 5 shelves. எழிலன் என்ன பண்ணான்னா 10 புத்தகத்தை மொத்தமாக ஒரு அறையில் இப்படி அடுக்கிட்டான்.
இதுதான் எழிலனோட கபோர்ட். ஆனால் இனியன் என்ன பண்ணா, ஒவ்வொரு அறையிலையும் ஒரு ஒரு புக்கை அடுக்கனா. Which is the easy way to complete the work and who will arrange the books quickly? இந்த 2 முறையில் எது எளிமையானது, யார் முதல்ல புத்தகத்தை அடுக்குவாங்க அப்படின்னா எழிலன் தான் புத்தகத்தை முதல்ல அடுக்குவான். ஏன்னா அவன் ஒவ்வொரு அறையிலையும் 10 புக்கா அடுக்கனா. ஃபேக்டர் பிங்கோ, காரணி பிங்கோன்னு சொல்லுவான். ஹியர் இஸ் எ போர்ட் ஆஃப் நம்பர். இங்கே நம்பர் உள்ள ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க. த டீச்சர் கேவ் எ நம்பர் போர்ட் டு இமயன் அண்ட் வர்மன். இந்த நம்பர் போர்டை டீச்சர் இமயனுக்கும் வர்மனுக்கும் ஒரு நம்பர் போர்டு கொடுத்தாங்க. Then he asked them to pick out the factors of the numbers 36, 28 and 40 from the number board. இந்த 36, 28, 40 காரணிகளை இந்த நம்பர் போர்டில் இருக்கு, அதை பிரித்து எழுதுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இமயன் யூஸ்ட் டிஃப்ரெண்ட் நோட்டேஷன்ஸ் ஃபார் ஈச் நம்பர். இமயன் என்ன பண்ணா, ஒவ்வொரு நம்பருடைய காரணிகளுக்கும் ஒவ்வொரு குறியை பின்பற்றினா. எப்படின்னா, he circled the factors of 36. 36 ஃபேக்டர்ஸ்னா காரணிகளுக்கு drew triangle. He circled the factors of 36, drew triangles for the factors of 28 and drew squares for the factors of 40. 36 ஃபேக்டர்ஸ்க்கு சர்க்கிள் போட்டா. இந்த மாதிரி 6 36 இந்த மாதிரி சர்க்கிள் போட்டா. drew triangles for the factors of 28. அந்த 28 ஃபேக்டர்ஸுக்கு ட்ரையாங்கிள்ஸ் இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் போட்டான். அடுத்து ட்ரூ ஸ்கொயர்ஸ் ஃபார் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 40. அந்த 40 ஃபேக்டர்ஸ்க்கு அவன் ஸ்கொயர் போட்டான். பட் வர்மன் சர்க்கிள் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஆல் த 3 நம்பர்ஸ். அவன் என்ன பண்ணான் வர்மன், அந்த 36, 28, 40 ஃபேக்டர்ஸ்க்கு ஒன்லி சர்க்கிள் மட்டும் போட்டுட்டான் எல்லாத்துக்கும். Whom do you think will complete the task of picking out the factors of each number easily? Justify your answer. இதில் பார்த்தா 2 பேரில் யார் அந்த ஃபேக்டர்ஸை எளிமையாக பிரித்து காட்டினாங்க அப்படின்னா, யார் எளிமையாக பிரித்து காமிச்சது? இமயன். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் போட்டு அவன் அந்த ஃபேக்டர்ஸை பிரித்து காமிச்சிட்டான். ஆனால் வர்மன் என்ன பண்ணா, எல்லா ஃபேக்டர்ஸ்க்கும் சர்க்கிள் போட்டுட்டா. இப்போ ஆக்டிவிட்டி 3 கொடுத்துருக்காங்க பாருங்க. Sort the factors 40, 72 and 75 from the number board given below. இங்கே நம்பர் போர்டு கொடுத்துருக்காங்க 40, 72, 75. இதுக்குரிய ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம இங்கே போடணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் 14 இருக்கு. இதில் பாருங்க 140 is 40 இருக்கு. 2 20s are 40, 4 10s are 40. நாங்கள் இது மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சு பார்த்துக்கோங்க. 5 8s are 40. இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே 14 ஃபேக்டர்ஸ். இப்போ 1 அப்படின்னா இங்கே ப்ளூ கொடுத்துருக்கேனா, 2க்கு ப்ளூ கொடுத்துருக்கேனா, 4க்கு ப்ளூ கொடுத்துருக்கேனா, பாருங்கள் கொடுத்துருக்கேன். இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற எழுதியிருக்கிற ப்ளூவால் நான் இங்கே ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 72ன்னு எடுத்துப்போம். இப்போ 72 அதில் 172 is 72, 2 into 36 72, 3 24s are 72, 6 18s are 72, அப்புறம் 6 12s are
72, 8 9s are 17 இருக்கு. அப்போ இங்கே இருக்கிற ஃபேக்டர்ஸ்க்கு பாருங்கள் நான் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். 172 72க்கு இங்கே இல்லை. அப்புறம் வந்து 36 இங்கே இருக்கா, அதுவும் இல்லை. மற்றது எல்லாத்துக்குமே நான் இந்த மாதிரி பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். அது 75ல் பாருங்கள். இப்போ உங்களுக்கு மல்டிப்ளை தெரியல அப்படின்னா நம்ம வந்து இங்கே என்ன பண்ணால் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணலான்னா இப்போ 72 இருக்கு. 72வை 2ஆல் டிவைட் பண்ணலாம். 7ல் எத்தனை 2 இருக்குது? 3 2s are 6. இங்கே சப்ராக்ட் பண்ணால் 7ல் 6 போச்சுன்னா 1. அப்போ 2வை காட்டிலும் 1 ஸ்மால் நம்பராக இருக்கிறதுனால இங்கே 2வை போட்டுக்கோங்க. 12ல் எத்தனை 2 இருக்குது? 6 2s are 12. ரிமைண்டர் எவ்வளோ வருது? 0. அப்போ 2 × 36 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அப்போ 72ல் வந்துடுச்சா? இதே மாதிரி நீங்கள் 72வை 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 6ஆல் டிவைட் பண்ணால் இந்த மாதிரி ரிமைண்டர் 0 வர மாதிரி இருந்தால் அதெல்லாம் ஃபேக்டர்ஸ். இப்போ பிங்க் கலரில் கொடுத்துட்டேன். அது 75ல் பாருங்கள். இப்போ 75 எடுத்துட்டேன்னா 75க்கு 75 is 75. 3 25s are 75. இப்போ பாருங்கள் 75க்கு போடலாம். இங்கே 3 போட்டுக்கலாம். எப்பயுமே 5 அப்படின்னா அது கண்டிப்பாக 5th டேபிளில் வர மாதிரி தான் இருக்கும். 5th டேபிளில் முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ 7ல் எத்தனை 3 இருக்குது? 2 3s are 6. 7 - 6 1. 3யை காட்டிலும் 1 ஸ்மால் நம்பராக இருக்கிறதுனால 5வை போட்டுக்கோங்க. 15ல் எத்தனை 3 இருக்குது? 5 3s are 15. அப்போ 25 எங்கே இருக்கா? அப்போ 3 × 25 75. அது மாதிரி 75வை 5ஆல் டிவைட் பண்ணனா 15 ஆன்சர் வரும். இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு நான் இந்த மாதிரி பாருங்கள் இந்த கலரில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலரில் வந்து நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்காதா? 40யோட ஃபேக்டர்ஸ்னால் ப்ளூ கலர், 72வோட ஃபேக்டர்ஸ்னால் பிங்க் கலர், 75வோட ஃபேக்டர்ஸ்னால் லாவெண்டர் கலர். இப்படி கண்டுபிடிக்குமா முடியுமா? ஈஸியாக தானே இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு இது இல்லைனா கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அது கூட நீங்கள் வரைஞ்சி நீங்கள் இந்த ஃபேக்டர்ஸை போடலாம். இதோடு இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.